தங்கிலீஷ் மொழி தமிழ்நாட்டுல பரவலானதுக்கு நடிகர் தனுஷ் மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு திரைப்பட பாடலாசிரியர்களும் காரணம் சொல்றீங்க. இப்ப ஆசிரியர்களும் காரணம், பெற்றோர்களும் காரணம்னு சொல்றீங்க. அப்ப எல்லாரும் தான் காரணமா? எல்லாரும் காரணமாக இருப்பது காரணமாக தான் அவன் ஒரு காரணமாக போய்விட்டான். யாரு? அந்த தங்கிலீஷாக இருக்கக்கூடியவன். எல்லோரும் பொறுப்பற்ற தன்மைக்கு போனதன் காரணமாகத்தான் அவன் இந்த தங்கிலீஷ் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறான். ஆனா தங்கிலீஷ் தமிழ்நாட்டுல பரவலானதுக்கு நடிகர் தனுஷும் தமிழ் சினிமா பாடலாசிரியர் தான் காரணம்னு பொதுவா சொல்லிட முடியுமா? அப்படி ஏன் குறிப்பிட்டு தமிழ் சினிமாவை டார்கெட் பண்றீங்க? தமிழ் சினிமா தான் ஒரு மனிதனை சென்றடையக்கூடியது. தமிழ் திரைப்படம் தான் ஒரு மனிதனை சென்றடையக்கூடியது. அது ஒரு கலைத்தாய் படைப்பு கிட்ட நல்ல விதங்களை தான் கொண்டு போனோம். ஆமா, நல்ல விதங்களை கொண்டு போனோம், மொழி சிந்தனையை கொண்டு போனோம், மொழி உணர்வை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. அது யாரெல்லாம் தவறா பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் மொழிக்கு சமூகத்திற்கு எதிராக கேடு விளைக்கப்படுகிறார்கள். அப்படிதான் தனுஷ் பார்க்கணுமா? அப்படித்தான் பார்க்க முடியும். அப்படிதான் தமிழ் சினிமா திரைப்பட பாடலாசிரியர்களை பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரு எந்த விதையை விதைக்கிறீர்களோ அதுதான் செடியாக வளரும், மரமாக வளர்ந்து பூ பூத்து காய் காத்து கனி காத்து எல்லாம் பயணிக்கும். நீங்க எதை விதையாக என்னுடைய பையனுக்கு நான் தமிழை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை என்றாலோ, ஆங்கிலத்தை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை என்றாலோ அவருடைய மொழி சிந்தனையானது மாறுபடும். ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தை விட்டு அவன் விலகி சென்று விடுவான். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு மாறுகின்ற பொழுது எல்லாமே மாறுது. அப்ப மொழியறிவு என்று சொல்லக்கூடிய தமிழை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும், பண்படுத்தப்பட வேண்டும் என்ற சிந்தனை மற்றவர்கள் பற்றி இல்லை என்றால் என்ன ஆகுது? அப்ப மொழி குறைபாடு ஏற்படுகிறது. நீ என்னதான் ஆங்கிலத்தில் என்ன படிக்க, அரபி படிக்கணுமா படிக்க, குஜராத் படிக்கணுமா படிக்க, ஹிந்தி படிக்கணுமா படிக்க, என்ன மொழிகளை அவெல்லாம் படிக்க. நம்மளுடைய மொழி விட்டு கொடுத்துறாங்க. என்னை காலங்காலமா போற்றி வந்த மொழியாது. அடிமை இந்தியாவில் சுதந்திரம் அடைவதற்கு கலைதான் மிக முக்கியமான ஒரு மூல படைப்பா இருந்திருக்கு, மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அப்படிப்பட்ட கலை இன்னைக்கு சினிமாவா வளர்ந்து பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட கலைத்தாய் படைப்புல சினிமா இருக்கும் பொழுது ஒய்திஸ் கொலைவெறி பாடல் எழுதி தமிழ்நாட்டுல தங்கிலீஷை பரவலாக்கம் செய்த தனுஷுக்கும் தமிழ் பாடல்கள் அப்படிங்கிற பேர்களை பிற மொழி ஆதிக்கம் அதிகமா செலுத்தி தமிழ் மொழிக்கு துரோகம் செய்யக்கூடிய சக அல்லது பிற தமிழ் பாடலாசிரியர்களுக்கும் ஒரு தமிழ் ஆசிரியரா நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய அறிவுரை? அனைத்து பாடலாசிரியர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் திரைப்படத்தை எடுக்கின்ற பொழுது அதனுடைய தலைப்பை தமிழில் தான் வைக்க வேண்டும். திரை இசை பாடல்களை பாடுகின்ற பொழுதும் எழுதுகின்ற பொழுதும் தமிழில் தான் எழுத வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலைப்பாடு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும்.